அனைவருக்கும் வணக்கம். மாப்பிள்ளை விட்டார், திருப்பள்ளியிலேருந்து மாப்பிள்ளை சிஎஸ்ஆர் இருக்கார். அவர் சம்சாரம் பண்ணிட்டாரு. சரி அவரை போட்டு யாவரும் பெற்றிடா இயல் என கணித்தனை
அழுப்பெரும் தளத்து அழுப்பெரும் பீடத்து அழுப்பெரு வடிவில் அழுப்பெரும் பிரிவிலே அமர்ந்த அழுப்பெரும் பதியே அழுப்பெரும் நீயே அழுப்பெரும் சித்தியன் அமுதே அழுப்பெரும் கடிப்பே அழுப்பெரும் சுகமே அழுப்பெரும் யோதி என் அழகே உணவு பேரண்ட பகுதியோரணந்த கோடி கோடிகளுமாங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும் இழந்த வற்பட பொருட்கிரணும் விழபுறாது அகத்தும் புறத்தும் நேரிடத்தும் மெய்யறிவானம் தமிழங்க அளவுறாது முடியாது ஜோதியின் கண்முதல் பொறியால் மனமுதல் கரணை கருவினால் பௌதியின் கருவால் என் முதல் குணதத்தினால் பலத்தால் இதைக்கும் போர் பரம்பர உணர்வால் என் முதல் வரையால் பராபர அறிவால் இழந்துவது அறிதர உணர்ந்தோர் அன்புதல் கடித்திடம் படித்திட ஓங்கும் அருட்பெரும் ஜோதியின் அரசே இசைத்தமாமரைகள் உயங்கின மயங்கி திருவினையனில் அவன் இயலை இசைத்தல் எங்கனமோ ஐயோகோ சிறிதும் இசைத்திடுவேன் என நாவை அதிர்களுக்கு அரிதென்று உணர்ந்து உள்ளோர் வளர்த்தும் அருட்பொருஞ்சோதி என் அரசே சுத்த வேதாந்த மௌனமோ அல்லது சுத்த சித்தாந்த ராசியமோ சுத்த வேதாந்த மௌனமோ அல்லது சுத்த சித்தாந்த ராசியமோ நித்த ஞானாந்த நிலை அனுபவமோ நிகழ்வர முடிவேல் முடிவோ புத்த ஊதலைய சமசத்தனோ பொருளியல் அறிந்தனம் எனவே புத்தமூதலைய சமசத்தனுவோ பொருளியல் அறிந்தனம் எனவே அத்தகை உணர்ந்தோ உரைத்து உரைத்தேத்தும் அத்தகை உணர்ந்தோர் உரைத்து உரைத்தேத்தும் அருட்பெருஞ்சோதி என் அரசே அருட்பெருஞ்சோதி என் அரசே ஏகமோ அன்றி அநேகமோ என்றும் இயற்கையோ செயற்கையோ சித்தோ தேகமோ பொதுவோ சிறப்பதோ பெண்ணோ திகழ்ந்திடும் ஆனதோ அதுவோ போகமோ பிரிவோ ஒளியதோ வெளியோ உரைப்பது எற்றோ என உணர்ந்தோ ஆகமோடு உரைத்து வழுத்த நின்றோங்கும் அருள் பெரும் ஜோதியின் அரசே உணர்ந்தோர் வளர்ப்பு நின்றோங்கம் அருட்பெருஞ்சோதி அத்தகை உணர்ந்தோர் வளர்த்து நின்றோங்கம் அருட்பெருஞ்சோதி அரசே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சம்பலம் தில்லையம்பலம். ஆன்மீக
வழிபாட்டில் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டது பெரிய ஒரு தத்துவ நிலையை நமக்கு உணர்த்தும் என்று எனக்கு தோன்றுகின்றது. வள்ளல் பெருமான் எழுதியுள்ள இந்த அகவல் பாராயணமானது நம்ம உயர்ந்த வேள்வியாகும். இப்பொழுது எத்தனையோ கோபுர கலசங்களுக்காக மந்திரம் சொல்வார்கள் அல்லவா, அந்த மந்திரங்களில் ஆயிரம் தத்துவ நிலைகளையும் நல்ல விஞ்ஞானத்தையும் கடல்களையும் மலைகளையும் புகழ்ந்து அதனுடைய அனுபவத்தை என்ன செய்கின்றது, என்ன இயங்குகின்றது என்பதையெல்லாம் நமக்கு தெளிவாக வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கின்றார். ஆகவே நாம் இதை நாள்தோறும் ஓதி உணர்ந்து உய்வோம் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்தபடியாக டைம் இப்போ 11:40, ஒரு 6 பேர்கள் பேசுறதுக்கு இருக்காங்க. இதை ஒவ்வொருத்தரும் நீங்களே அந்த டயத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சுருக்கமான லெவலில் நான் ரொம்ப தெளிவாக பேச வைக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை ஸ்வீட் காரம் காஃபியெல்லாம் இருக்க மதியத்தில் அதெல்லாம் பண்ணிட்டு 3 மணி வரைக்கும் நீங்கள் இருந்து கரெக்ட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி செய்வோம். இப்போ இந்த லெவலில் இப்பொழுது எங்களது டிபார்ட்மெண்டில் ஒரு சூப்பரண்ட் இன்ஜினியராக பணியாற்றிய ஐயா முதியவர், எங்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்கியவர், அவர் நம்ம வாடகையில் ஒர்க் பண்ணி ஓய்வு, வடக்காடு வீதிக்கு அடிக்கடி வந்து சொற்பொழிவு செய்கிறார். அவரை நான் இப்பொழுது கலியமூர்த்தி அவர்களை நான் பேசும்படியாக அழைக்கின்றேன். வயது ஓய்ந்திருக்கிறது. 1596 வரிகை கொண்ட அகவல் பாராயணம் மிக அருமையாக, ஒரு சில நேரங்களிலே பாசஞ்சர் வண்டி போலவும், ஒரு சில இடங்களிலே எக்ஸ்பிரஸ் ரயில் போலவும் அருமையாக இந்த அகவல் பாராயணம் நடந்திருக்கிறது. நண்பர் ஹரிகோவிந்தனுடைய முயற்சியாலே இதை போன்ற அறிஞர் பெருமக்களை எல்லாம் இங்கே அழைத்து அமரச் செய்து அகவல் பாராயணம் படிப்பது என்பது ஒரு புண்ணியமான செயல். வள்ளல் பெருமானுடைய வழிகாட்டுதலின் பேரிலே அவர்கள் இதை அற்புதமாக அவர் தம் குடும்பத்தோடு சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நல்ல பணியினை நாம் போற்ற வேண்டும், வாழ்த்த வேண்டும். வள்ளல் பெருமான் அவர்களுக்கு துணை இருக்கின்றார். இன்னைக்கு 6 பேர் இங்கே பேச இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. பொதுவாக வயசான காலத்தில் பேச்சை குறைக்கிறது நல்லது. இருந்தாலும் இது போன்ற கூட்டங்களிலே வள்ளல் பெருமான் சிந்தித்த கருத்துக்களை எடுத்து மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பது ஒரு புண்ணியமான காரியம். 1596 வரிகள் என்று சொன்னால் இந்த அகவலுக்கு என்ன பொருள்? மண்ணினில் திண்மை, தீயினில் வெண்மை, இப்படியெல்லாம் வள்ளல் பெருமான் யோசிச்சிருக்காருல. சிவமேன்னு கூப்பிடுறாரு, பொன்னையன் கூப்பிடுறாரு, தாயேன்னு கூப்பிடுறாரு, தந்தையேன்னு கூப்பிடுறாரு இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, அந்த உரை படிக்கணும். இங்கே இந்த அகவல் படிக்கிறோம். அவையப்பசாமி பிள்ளை போன்றவர்கள் எல்லாம் திருவருட்பார்க்கு உரை எழுதியிருக்கிறார்கள். அந்த உரைகளை எல்லாம் தேடி படித்தோம் என்று சொன்னால், இந்த நடம்புரியும் அரசே, எல்லாம் வரங்கொடுக்கும் வரமே, கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பருளும் கழிப்பு எல்லாம் பாடுறாரு இல்லையா? அதுக்கு பொருள் தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். அது உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல இறைவன் இருக்கிறான் முடிக்கிறார், அங்கையில் வீற்றிருக்கும் அரசேன் முடிக்கிறார் இல்லையா? அந்த அஷ்டகம் படிக்கின்ற பொழுது அதை போல இறைவன் உள்ளங்கையில் இருக்கிறார். நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா, தெய்வ மணி மாலையிலேருந்து ஒரு 2 பாட்டு எடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளார நான் பேசி கடையை கட்டிடுவேன். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி வைத்தேன்னு ஒரு வாசகம் இருக்குது. இந்த வாசகம் வள்ளல் பெருமான் சொன்னார்னு ஒரு சில பிரிவினர் சொல்லுகிறார்கள், வள்ளல் பெருமான் சொல்லவில்லை என்று ஒரு சில பிரிவினர் சொல்லுகிறார்கள். வள்ளல் பெருமான் வருந்தினார் என்பதை மட்டும் ஒத்துக்கொள்கிறார்கள். வருத்தமுற்றார் என்ற செய்தியை மட்டும் நாம் பார்க்க முடிகின்றது. வள்ளல் பெருமானின் திருவாக்கினாலே இந்த வார்த்தைகள் வந்திருக்கின்றனவா என்பது
ஐயப்பாட்டிற்குரியது தான். அந்த வகையிலே இந்த தெய்வமணி மாலை கந்தகோட்டத்திலே விளங்கக்கூடிய கந்தகோட்ட கடவுள் அந்த முருகனை பற்றியது. வள்ளல் பெருமான் பாடிய கடவுளர்கள் பலர் இருக்கின்றார்கள். வடிவுடை மாணிக்க வள்ளியை பாடியிருக்கிறார், தியாகேசனை பாடியிருக்கிறார், திருவள்ளூர் வீரராக பெருமாளை பாடியிருக்கிறார், திருக்கண்ணமங்கை மகாலட்சுமியை பாடியிருக்கிறார், சரஸ்வதியை பாடியிருக்கிறார். இப்படி பல தெய்வங்களை பாடினாலும் நிறைவிலே ஜோதியிலே வந்து கலந்துவிட்டார். அந்த ஜோதி வழிபாட்டு நமக்கு சொல்லி அங்கே திரை விலக்கி ஞான சபையிலே நம்மை எல்லாம் கொண்டு சேர்த்திருக்கின்றார். இந்த வேண்டாம் என்று சொல்வது எதிர்மறை, வேண்டும் என்று சொல்வது நேர்மறை. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் சொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். ஒருமையுடன் திருமணத்தை நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெறும் நினைவு பொருள் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான தீபிடியாதிருக்க வேண்டும், மருவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும் இன்கருணை இனி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் களமோன்றி தந்த வேளை கண்முக தூயமணி ஒன்முக தெய்வமணி சண்முக தெய்வமணி. வள்ளல் பெருமான் வேண்டும் பாடினார் நேர்மறை. இந்த தெய்வமணி மாலையில ஒரு 2 பாட்டு என்ன ரொம்ப பாதிச்ச பாட்டு. என்ன 2 பாட்டுன்னா 31 பாட்டு இருக்கு தெய்வமணி மாலையில. அதுல முருகா உன்னுடைய திருநாமங்களை சொல்லக்கூடிய அன்பர்கள் என்னென்ன பேரு பெறுவார்கள், உன்னை போற்றாத அன்பர்கள் எப்படி வாழ்வார்கள், 2ஐயும் சொல்லுகிறார். உன்னை பற்றி தொழுபவர்கள், உன்னுடைய திருவடிகளை பற்றி கொள்பவர்கள் எப்படி இருப்பார்கள், உன்னை தொழாமல் வாழ்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அந்த பெருந்தகை பேசுகிறார். சீ என்று நான் என்று பெயர் என்று பெருந்தமை தீங்கு சொல்லாத தெளிவும் என்று பேசியவர் பெயர் என்ற வாழ்க்கையை பயன்படுத்துகிறார். வள்ளல் பெருமானுக்கு அவ்வளவு கோபம். முருகனை வணங்காதவர்களை பெயர் என்று சொல்லுகிறார். எந்த நினை வாழ்த்தாத பெயர்வாய் கூழுக்கும் ஏற்கத்திருக்கும் வெறுவாய். உன்னை போற்றாத முருகா, உன்னை போற்றாத வாய் கூழுக்கு ஏங்கி நிற்கக்கூடிய வாயாக அமையும். மனிதன் வாயை கொண்டிருக்கிறார். சாப்பிடுவதற்கு வாயை பயன்படுத்துகிறோம், பேசுவதற்கு வாயை பயன்படுத்துகிறோம், குடிப்பதற்கு வாயை பயன்படுத்துகிறோம். முருகா, உன்னை வாழ்த்தாத வாய். நாள் என் செய்யும் மடிதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோழி என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சலங்கையும் தந்தையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே என்று வாழ்த்தாதவாய் கூழுக்கு ஏற்கற்று கூழை எதிர்பார்த்து காத்திருக்குமா. எங்கள் பெருமான் உன்னை வணங்காத மூடர் தலை இகழ் விறகு எடுக்கும் தலை. உன்னை வணங்காத தலை விறகு சுமந்து தெரு தெருவா விறகு வாங்கலையோ விறகு எடுத்துக்கிட்டு போகுமா. கந்தமிகு நின்மேனி காணாத கயவர்கள் கலனியில் சொரிந்த அழுகன். களம் என்றால் ஒரு களம், இந்த அளவு கொள்ளளவு. அந்த கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணேன்னு ஆய்ச்சல் குறைகளை இளங்கோடிகள் பேசுவார் பெருமாளை பற்றி. இங்க முருகனுடைய மேனியினுடைய அழகை காணாதவர்கள் முதலிலே பேயர் என்றால் மூடர் என்றால் இங்கே கயவர் என்று சொல்லுகிறார். கயவர் கண்ணீர் கலனியில் சொரிந்த அழுகன். அந்த கண்ணில் எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்குமா. கடவுளின் பொழுதனை கேளாத செவி வீணர் செவி. வீணர் கேளாதவர் வீணர், வீணர் செவி கைத்தொழவு கேட்கும் செவி. மங்களம் அல்லாத செய்திகள் காதிலே விழுந்த வண்ணம் இருக்குமா. இந்த வார்த்தையை துணிச்சலாக போடுகிறார். கைத்தொழவு கேட்கும் செவி. இதையெல்லாம் வள்ளல் பெருமான் சாதாரணமாக போட மாட்டார். பந்தமர நிலையனா பாதைகள் தம் நெஞ்சம் பகீரனன் நடுங்கும் நெஞ்சம். அந்த கந்த பெருமானை பற்றி நினைக்காத நெஞ்சங்கள் நடுங்கிக் கொண்டே இருக்குமா. பரமனின் திருமுன்னர் குவியாத வஞ்சகற்கை வலியேற்க நீர் கொடுங்கை. உன்னை வணங்காத கைகள் பிச்சை கேட்பதற்காக நீண்டு கொண்டே இருக்குமா. முருகா, உன்னை வணங்காத வஞ்சகருடைய கை பிச்சை கேட்பதற்காக நீண்டு கொண்டிருக்கும். சந்தமிகு சென்னையில் கந்த கோட்டத்தில் உள்ள களமோங்கு கந்த வேலை கண்முக தூயமணி உன்முக தெய்வமணி சண்முக தெய்வமணி என்று இந்த தெய்வமணி மாலையிலே 18வது பாடல். அடுத்து உன்னை போற்றுவோர் உன்னை வணங்குவோர் எப்படியெல்லாம் வாழ்வார்கள் என்பதை மிகச் சிறப்பாக பேசுகிறார்.
அதிலே முதலிலே மூடர் கயவர் என்றெல்லாம் பேசியவர் இதிலே சொல்லுகின்ற பொழுது இந்த முருகனை அழைக்கக்கூடிய அழகே சிறப்பாக இருக்கும். ஐய நீ சீர்பேச செல்வர்வாய் நல்ல தெல்லமுது உண்டு வந்த திருவாய். ஐயே என்று அழைக்கிறார். முதலிலே உன்னை பற்றி பேசுவோர், உன்னுடைய திருப்புகளை பாடுவோர், அவர்களுக்கெல்லாம் அவர்கள் வாய்க்கு நல்ல தெள் அமுது கிடைக்கும், இனிப்பு கிடைக்கும், அறுசுவை உணவு கிடைக்கும், எல்லா வகை உணவுகளும் அவர்களுக்கு தெல்லமுது கிடைக்கும். அப்படி உண்டு வரக்கூடிய திருவாயாக அவருடைய வாய் அமைந்திருக்கும். அடுத்து அப்பனின் திருவடி வணங்கினோர் தலை முடியணிந்து ஓங்கும் தலை. முதலிலே ஐயன் என்று அழைத்தார், அடுத்து அப்ப என்று அழைக்கிறார். அந்த திருவடி வணங்கினோர் தலை கிரீடம் சுமக்குமா, பொற்கிரீடத்தை சுமந்து வாழும் தலையாக அமையுமா. எந்த தலை? முருகப்பெருமானுடைய திருவடியிலே விழும் தலை. அடுத்து மெய்யனின் திருமேனி கண்ட புண்ணிய கண்கள் மிக்க ஒளி மேவும் கண்கள். அந்த கண்கள் தான் அரவிந்த் மருத்துவமனைக்கு போக வேண்டாம், ஒளி பெற்ற கண்களாக திகழுமா. பார்வையிலே அவரது பளிச்சென்று இருக்குமா, கண்கள் பிரகாசமாக இருக்குமா. ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 என்று பார்வைப்படுகிறாரே, அதை போல ஒளி கொண்டு இருக்குமாம் அந்த கண்கள். வேலனின் புகழ் கேட்ட வித்தகர் திருச்செவி விழாச்சுவம் கேட்கும் செவி. சிறப்புகளை கேட்கக்கூடிய செவிகளிலே அப்படியே மங்களமான செய்திகள் வந்து கொண்டே இருக்குமா. அண்ணாச்சி நாளைக்கு பையனுக்கு கல்யாணம், வாங்க கெட்டிமலம் கொட்ட போறோம். 2 நாள் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பொண்ணுக்கு மங்கள நீராட்டு வச்சிருக்கோம், வாங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பையனுக்கு 8 கோடியில் காது குத்த போறோம், வாங்க. இப்படி சொல்லி மங்கள நிகழ்ச்சிகளாகவே காதிலே வந்து விழுமா. விழாச்சுபம் கேட்கும் செவி. அந்த வார்த்தையை பாருங்கள், விழாச்சுபம். விழாச்சுபம் கேட்கும் செவி. துயரின் பதம் என்னும் மேலோர்கள் நெஞ்சம் மெய் சுகரூபமான நெஞ்சம். அந்த நெஞ்சம் வந்து அமைதியா இருக்குமா, மகிழ்ச்சியா இருக்குமா, சுகரூபமா இருக்குமா. கடைசியா சொல்லுகிறார் பாருங்கள், தோன்றலும் தோன்றி முன் குவித்த பெரியோர் கைகள் சுவர்ணமிடுகின்ற கைகள். அங்க வந்து பிச்சையக்க பழியேற்கும் கைகள் சொன்னார் இல்லையா, இங்க தங்கத்தை வாரி கொடுக்கக்கூடிய கைகளாக அமையுமாம். பொன்னை வாரி கொடுக்குமாம், பொருளை வாரி கொடுக்குமாம். எந்த கை? அந்த முருகனை பார்த்து வழிபட்டு அழகெல்லாம் முருகனே இந்த அவனுடைய திருவடியில் இருக்கக்கூடிய கைகள் சுவர்ணம் எடுக்கின்ற கைகள். தோன்றலும் திருமுன் குவித்த பெரியோர் கைகள் சுவர்ணம் எடுக்கின்ற கைகள். சைவமுய தென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே தன்முக துய்யமணி உண்முக செய்வமணி சண்முக தெய்வமணி. சைவமுயர் என்ற சொல்லுக்கு மலையை போன்று உயர்ந்த புகழ்படைத்து விளங்கும் சென்னை நகர் என்று பொருள் சொல்லுகிறார்கள் அவைதர் சொல்லி அவர்கள். ஆக முருகனை வணங்காதவர்கள் எப்படி வாழ்வார்கள், முருகனை வணங்குவவர்கள் எப்படி வாழ்க்கையிலே உயர்வு பெற்று திகழ்வார்கள் என்பதற்கு இந்த 2 பாடலை தெய்வமணி மாலையிலே வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கிறார். அந்த பாடலையும் அவர்களுடைய கருத்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து சிந்திப்பதற்கு இன்றைக்கு அறிவுவதன் மூலமாக வள்ளல் பெருமான் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தார். அந்த வகையிலே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா வகைகளும் இன்புற்று வாழ்க்கை கொல்லாவிரதம் குவரையும் எல்லாம் போதில்லை. உரை அவர்கள் இன்னும் கணக்கு 2 மணி நேரம் பேசக்கூடிய ஒரு தத்துவவாதி. அவர் இந்த அளவில் நமக்காக நேரத்தை கருதி நமக்கு நல்ல அறிவுரை, நல்ல ஒரு பெருமானுடைய செயல்பாடுகளை கூறினார்கள். அடுத்தபடியாக சாய் கணேஷ் அவர்கள் உரையாற்ற வருகிறார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும். திடீர்னு வந்து ஒரு இப்போ வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ரொம்ப பேர் இளைஞர்கள் சன்மார்க்கத்தையும் வள்ளலாரையும் தீவிரமா பேசிட்டே இருக்காங்க. அது மாதிரி பல குரூப்ல வந்து அடியேன் இப்ப வந்து சன்மார்க்கத்தை பத்தி பேசிட்டே இருக்காங்க. நேற்று ஒரு 3-4 கேள்வி வந்துச்சு, அதை உங்களோட பகிர்ந்துட்டேன். ஒளிவில் ஒழுங்க பாயிரம் சொல்லிட்டு வள்ளலார் வந்து உரைநடை பற்றி எழுதியிருக்காரு. அதுக்கு விளக்கம் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டார். இன்னொருத்தர் தமிழுங்கிற சொல்லுக்கு விளக்கம் வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. இன்னொருத்தர் வந்து ராத்திரி 12 மணிலிருந்து காலையில 3 மணி வரைக்கும் தான் தூங்கணுமாமே,
அது நான் அந்த மாதிரி நான் தூங்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு இன்னொருத்தர். இப்படி வரிசையா பல கேள்விகள். அடியனுக்கு சன்மார்க்கம் தெரியாது. சுவாமி சரவணானந்தாட்ட போய் பல வருடங்கள் பழகியதுனால அவர் சொன்னதை வச்சுதான் எனக்கு சன்மார்க்கம் கேள்விப்பட்டது. இப்ப இந்த தூக்கத்தை பத்தி பேசணும்னு சொன்னா, தயவு செஞ்சு யாருமே அந்த மாதிரி நடைமுறை பயிற்சிகள்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தூக்கத்தை நாம குறைக்க கூடாது. நாம் வள்ளல் பெருமானை நெருங்கி போற போது அருட்பெருஞ்சோதியினுடைய உண்மையான நிலையை நாம் அறிந்து உணர்ந்து வாழ்கின்ற பொழுது, சத்விச்சாரத்தையும் பரோபகாரத்தையும் தொடர்ந்து செய்கின்ற பொழுது தூக்கம் நம்மை விட்டு தானாக நீங்கிவிடும். அதுதான் செய்யணுமே தவிர்த்து நாமதான் தூக்கத்தை குறைச்சோம்னா 40 வயசுல செத்து போய்க்கும். அந்த மாதிரி செத்து போனவங்க 4-5 பேர் எனக்கு தெரியும். அதுக்காக தான் சொல்றேன். அப்புறம் வள்ளலார் மேல பழி போகுது. தவறு செய்யறது இவங்க, பழி போறது வள்ளலார் மேல. பாதையா வள்ளலார் பின்னாடி போனா 40வது வயசுல செத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி செய்யக்கூடாது. எனவே இந்த தூக்கம் இது. அதுக்கப்புறம் இந்த ஒளிவில் ஒடுக்கம் ஆயிரும் சொல்லிட்டு ஒரு முறை, அதாவது 1999 வருஷம், 18 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி சரவணானந்தா கிட்ட போய் அடியில் ஒரு கேள்வி கேட்டேன். சாமி, இந்த உடனடி பகுதி மார்க்கெட்ல கிடைக்க மாட்டேங்குது, அடியனே அதை பதிப்பிச்சு வெளியிடலான் இருக்கேன்னு சொன்னேன். சாமி இங்க வான்னு சொன்னாரு. உட்காருன்னாரு. ஏற்கனவே ஒரு உடனடி பகுதி போட்டிருக்கதை எடுத்து ஒரு தலைப்புகளை சொல்லிட்டே வந்தார். சில தலைப்புகளை இந்து மார்க்கு போட சொல்லிட்டே வந்தார். அந்த மாதிரி பல தலைப்புகள் சொன்னார். அதெல்லாம் நீக்கிடுன்றார். அந்த மாதிரி நீக்கப்பட்டதுல இந்த சுப்பிரமணியம், அப்புறம் இந்த ஒளிகளோட பாயிரம், மனுமுறை கண்ட வாசகம், இந்த மாதிரி பலத்தை சாமிகளுக்கு எடுத்துட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சாமி, இதெல்லாம் வள்ளலார் செஞ்சிருந்தாங்க, உடனடி பகுதி தானே, வள்ளலார் எழுதுனதானே, இதையே எடுக்க சொல்றீங்கன்னு கேட்டேன். அதுக்கு சுவாமி சரவணா சொன்னாரு, இங்க பாரு, வள்ளலார் அந்த காலத்துக்கு வேண்டியதை சொல்லியிருக்காரு. அந்த சூழலுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இப்போ ஒண்ணு இல்லை, மனுமுறை கண்ட வாசகமே எடுத்துக்கிட்டேன். அதுக்கும் சன்மார்க்கத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இது தெரிஞ்சா சில பேருக்கு அதிர்ச்சியா கூட இருக்கும். என்னையா அதைத்தானே நான் பெருசா எழுதி போட்டுட்டு வள்ளலார் சொன்னார் வள்ளலார் அது சொல்ல கிடையாது. அது என்ன சொல்றதுன்னா, அந்த சென்னையில இருக்கிற போது சோமு செட்டியார் நினைக்கிறேன், அவர் வர்றாரு. சின்ன குழந்தைகளுக்கு கதை சொல்லி நீதி போதனை சொல்ற மாதிரி உன்னை எழுதி கொடுங்க அப்படின்னு பெருமானத்துல ஒரு வேலையா கொடுக்குறாரு. வேலையா கொடுக்கறது இவர் என்ன பண்றாரு, சரி சொல்லிட்டு என்ன கதை வேணும்னா அவர் சொல்ற கதையை தானே எழுதி கொடுக்கணும். இந்த இடத்துல அவர் தன்னோட கொள்கையை திணிக்கல. உனக்கு என்ன வேணும் இந்த, ஏன்னா அவர் தான் வள்ளல் பெருமானுடைய புற தேவைகள் பலதை செஞ்சுக்கிறது. அதாவது ஒரு புறவலர் அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு வேலை செய்யற போது இவர் அவருக்கு செஞ்சு கொடுக்குறாரு. அப்போ அவர் சன்மார்க்கத்தால அந்த இடத்துல பார்க்கல. உங்களுக்கு என்ன கதை வேணும்னு கேட்கிறார். இந்த மாதிரி மனுநீதி சோழன் அந்த கதை வேணுங்கிறார். இந்த கதைக்கும் சன்மார்க்கத்துக்கும் தொடர்புள்ளது எதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு முக்கியமான தவறு அதில் இருக்குது. அது என்ன தெரியுமா, தேர்கால தெரியாம அந்த இளவரசன் வேகமா ஓட்டிட்டு போற போது ஒரு கன்று அடிபட்டு இறந்து விடுகிறது. அதற்காக இந்த நியாய அந்த மணியை அந்த மாடு பசு அடிச்சிருந்ததுக்காக அதே போல தேர்காலத்துல தன்னோட மகனை இவர் வைக்கிறார். இப்ப கொஞ்ச நாள்ல கூட ஒரு அரபு நாடுகள்ல ஒரு அரசர் தன்னோட பேரனைய வெட்டி கொண்டாரு. இந்த இடத்துல பார்க்க போறீங்கன்னா, ஒரு உயிர் விபத்துல இறந்ததுங்கிறதுக்காக ஒரு நாட்டினுடைய இளவரசனை பலி கொடுக்கறது எந்த விதத்திலையும் ஈடாக. ஒரு உயிர் பலிக்கு இன்னொரு உயிரை பலி கொடுக்கறது வன்முறை இல்லையா? ஒரு வன்முறையானது சன்மார்க்கத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடியதா நினைச்சு பாருங்க, கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, இறந்து போனது ஒரு கன்றுங்கிறது என்ன, 5 அறிவு உடையது. ஓர் அறிவு நிலையிலிருந்து 5 அறிவு நிலை வரைக்கும் மேல் பிறப்பு இருக்கு இல்லையா, அதாவது உயர் பிறப்பு டிஃபால்ட்டா வரும். டிஃபால்ட்டா வர்றதுன்னா என்னது, தானா வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க முயற்சி பண்ண தேவையில்லை, நல்ல காரியங்கள் செய்யணுங்கிற தேவையில்லை. தானா அடுத்த பிறவி மேல் பிறப்பி வந்துடும். ஓரறிவு உள்ளது இறந்துச்சுன்னா ஈரறிவுக்கு வந்துடும், ஈரறிவு மூவறிவு இப்படியே போகும். 5 அறிவு வரைக்கும் அது நியதி அப்படின்னு சொல்றது, அதான் விதி. ஆனா 6வது அறிவு, இந்த மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த நியதி கட்டாயம். நல்வினைகள் செய்தால்தான் நல்பிறப்பு, தீவினைகள் செய்தா
மட்டமான ஒரு இடத்துல போய் பிறந்து கஷ்டப்பட்டு சாக வேண்டியதான். அதனாலதான் வள்ளலார் என்ன சொல்றாரு, நல்ல காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிற போது இந்த மனிதனுடைய தேகம்ங்கிறது வேற, 5 அறிவு இருக்கின்ற விலங்குகள் தேகம் வேற. அதற்கு இதற்கு ஈடாகுமானா ஈடு ஆகவே ஆகாது. அது எப்படி வள்ளலார் ஒத்துக்குவாரு? அதை எப்படி நம்ம சன்மார்க்கம்னு சொல்ல முடியும்? நம்ம சன்மார்க்கத்துடைய உயர்ந்த கருத்துக்களை ஒரு இடத்துல போய் பேசுற போது நீங்க இந்த மனுமுறை கண்ட வாசகத்தை உயர்த்தி பிடிச்சிங்கன்னா ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியாது. அதனால மனுமுறை கண்ட வாசகத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த வரலாற்றை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை வந்து நீங்க சன்மார்க்கம்னு சொல்ல மாட்டீங்க. இப்படியே ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒவ்வொரு காரணம் இருக்குது. இதுக்கு பின்னாடி நான் போக விரும்பல. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி. ஐயா, மருவு பெண்ணாசையை மறக்கவே அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டுங்கிற பாட்டுல இந்த பாட்டை விட எளிமையான பாட்டு எதா இருக்குன்னா கிடையவே கிடையாது. ஒருமையுடன் இடது திருமலரடி நினைக்கின்ற உத்தமத உறவு வேண்டும். இப்ப இந்த பாட்டுலதான் இந்த மருவு பெண்ணாசையை மறக்க வேண்டும். மறுவுதல்னா என்னது? மாறுறதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். மாறுறதுன்னா என்னது? ஒரு நாள் இருந்த மாதிரி இன்னொரு நாள் இருக்காது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் தெரியுமா? அணு அளவுல இருக்கும். மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா மட்டும்தான் தெரியும். அந்த அளவு இருந்துதான் நம்ம இந்த தேகத்துக்கு வந்திருக்கோம். ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அணுவா இருந்தது ஒரு 10 கிலோ, பிறந்தோட ஒரு 3 கிலோ இருக்கும்ல. 10 கிலோங்கிறது அம்மா வயிற்றுல தான் தண்ணியோட இருக்கு. ஆனா குழந்தையோட வெயிட் என்ன? 3 கிலோ. ஸோ கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளியா இருந்த ஒரு பொருள் 3 கிலோ அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னா எவ்வளவு வேகமா வளர்ந்துருக்கு. நெதம் வளர்ந்தாதான் அப்படி வளர்ந்து வேகமா வளர்ந்துருக்கு. அதற்கு பிறகு அந்த 3 கிலோவா இருந்தது இன்னைக்கு நாம ஒரு 60 கிலோ வரைக்கும் ஒரு ஆவரேஜா வந்திருக்கோம். அப்படின்னு என்ன ஆயிருக்குது? நெதம் அது மாற்றம் அடைஞ்சிருக்கு. இப்போ முக்கியமா பாத்தீங்கன்னா நம்முடைய எலும்பு பாத்தீங்கன்னா நாம நினைக்கிற எலும்பு நம்மளை தாங்குறதுனால அது கம்பு மாதிரி இருக்குது. கிடையாது. நெதம் எலும்பு வளருது. நெதம் எலும்பு தேயுது. நம்ம எலும்பே எலும்பு நம்ம கல்லு மாதிரி நினைக்கிறோம். அதுவே நெதம் வளர்ந்து நெதம் தேயுதுன்னா உடம்புல இருக்க வேற செல்ல நினைச்சு பாருங்க. நெதம் வளர்ந்து நெதம் தேயுது. இதனாலதான் இது வந்து மாறுகின்ற தேகம், நெதமும் மாறுகின்ற தேகம் சொல்றோம். பெண்ணுங்கிறது இந்த தேகத்தை குறிக்கிற ஒரு சொல்லு. பெண்ணுன்னா நம்ம இப்போ லேடிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, பெண்கள். அந்த மாதிரி பெண்ணுங்கிறது இந்த தேகத்தை தான் குறிக்குது. மருவ பெண் அப்படிங்கிறது என்னன்னா மாறுகின்ற தேகம். இந்த தேகத்தின் மீது வைக்கின்ற பற்று இருக்குல்ல, அதுதான் பெண்ணாசை. பெண்ணாசைங்கிறது இப்ப நமக்கு பேச்சுல பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் ஒண்ணுதான் பெண்களுக்கும் ஒண்ணுதான். எல்லாருக்கும் தானே தேகப்பட்டு இருக்குது. அதனால இவங்களுக்கெல்லாம் பெண்ணுங்களை நினைக்காதுன்னு சொல்லிட்டாரு, பொண்ணுங்களை ஆண்களை நினைக்க சொல்லாம விட்டுட்டாரே வள்ளலார் நினைக்க வேண்டாம் யாருமே. இந்த தேகத்தின் தேகம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பெண்ணாசை கூடாது. ஏன்னா பெண்ணுங்கிறது இதுதான். இப்ப வந்து மல்லிகைப்பூ, அந்த மரத்துல இருந்து மல்லிகைப்பூ தானே வருது. தேங்காய் இருக்குது, தென்னை மரத்துல தேங்காய் தானே வருது. மாங்காய் தானே வருது. இதே போல ஒரு பெண்ணினுடைய உடம்புல இருந்து பெண் தான் வர முடியும். இதை முதல் மனசுல வச்சுக்கணும். நாம் உடலால அனைவரும் பெண்கள், அறிவால அனைவரும் ஆண்கள். இதைத்தான் வள்ளலார் என்ன சொல்றது? ஆணியர் அறிவு, பெண்ணியர் தேகம் சொல்றது. தேகத்தால நம்ம எல்லாருமே யாரு? பெண்கள். அறிவாளர், அதாவது உயிர் இருக்க பார்த்தீங்களா, அதால நம்ம எல்லாருமே யாரு? ஆண்கள். எனவே இந்த வைதிக முறைப்படி, இந்த வேத முறைப்படி சில பேர் வந்து பெண்களை அடக்கி வைக்கிறாங்கல்ல, அதை வந்து வள்ளலார் அந்த லாக்க, அந்த கூட்டை எடுத்து விடுறாரு. எல்லாருமே ஆண்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் உரிமை உடையவர்கள் ஆயிரும் இல்லையா? ஆண்களுடைய ஒருமைப்பாட்டை எப்படி எல்லாம் வள்ளலார் கொண்டு வர்றாருன்னு பாருங்க. சின்ன பாட்டு இருந்தாலும் ஒரு வரினாலும் அந்த ஒரு வரியில நுழைஞ்சிங்கன்னா வள்ளலாருடைய அந்த சமநிலை, அந்த சம நோக்கு வந்து அந்த பொதுத்தன்மை புரிஞ்சுக்கிட்டே போகும். இப்படியே பேசணும்னா இந்த ஒரு வரியை வச்சு ஒரு நாள் ஃபுல்லா பேசிட்டே இருக்கலாம். வள்ளல் பெருமானுடைய அந்த உயர்ந்த தன்மை, சன்மார்க்கத்தினுடைய சிறப்புகள் அந்த ஒரு வரியில நம்ம பார்க்கலாம். எனவே மருவ பெண்ணாசையை மறக்க வேண்டுங்கிறது உடற்பற்றை நீக்க வேண்டும் என்று இரு பாடலுக்கும் சொல்லப்பட்ட ஒரு பொது கட்டளை. நன்றி. சத்தியங்கள் இருக்கக்கூடிய ஒரு மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பல மாதிரியான சொல்றாங்க. அதில் சில நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக ஐயா
எங்கள் குடிநீர் வடிகால் வாரியத்தில் வாட்டர் அனாலிசிஸை புஷ் பண்ணவர் ஆறுமுகம். அங்கே வழக்காடு வீதிக்கு சொற்பொழிவாக வர்றாரு. அவருடைய சொற்பொழிவு ஒரு கொஞ்ச நேரம் உங்களிடம் பெருமையை அழைக்கிறேன். இவ்வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த ஐயா ஹரிகோதன் அவர்களுக்கும், இந்த வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற எங்களது குடிநீர் வடிகால் வாரியத்தில் சூப்பரிண்டென்டிங் இன்ஜினியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐயா கலியமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் உள்ள பெரியோர்களுக்கும் என் அன்பு சார்ந்த வணக்கம். நான் வள்ளலாரின் போதனைகளை நிறைய படித்திருக்கின்றேன். அதில் எனக்கு மிகவும் பிடித்தது பல இருக்கிறது. அவற்றில் ஒன்றிரண்டை நான் சொல்லலாம் நினைக்கின்றேன். அவருடைய பிறப்பு ஒரு பெரிய அதிசயம். வள்ளலாரின் பிறப்பை நினைக்கும் பொழுது இந்த பூமியில் அவதரித்ததே அவர் ஒரு பெரிய அதிசயம். வள்ளலார் என்று சொன்னவுடன் முதலில் நம் நினைவுக்கு வருகின்ற ஊர் சிதம்பரம். சிதம்பரத்தை நினைத்தாலே நம் உள்ளமெல்லாம் செழிக்கிறது. அந்த சிதம்பரத்திலே இறைவன் நடராஜ பெருமான் ஞான நடனம் புரிகின்றான். அருவமாகவும் உருவமாகவும் அருவுருவமாகவும் அங்கே திகழ்கின்றான். நமது தமிழும் நமது தமிழ் மறையும் நமது தமிழ் பண்பாட்டின் சிறப்பும் கதிரோங்கி நிற்கின்றன. பதஞ்சலி முனிவர், வியாசர், வியாக்கிர பாரதர் போன்ற முனிவர் கூட்டங்கள் எல்லாம் கருத்தோங்கி நிற்கின்றன. சேக்கிலார், நந்தனார் போன்ற தெய்வ புலவரின் கூட்டங்கள் அங்கே இருக்கின்றன. திருஞான சம்பந்தரின், சுந்தரர் ஆகியோரின் தேவார பாடல்கள் அங்கே முழக்கமாக இருக்கின்றன. வேத முழக்கங்கள் விண்ணை பிளக்கின்றன. வேள்வி புகைகள் வானலாக எழுகின்றன. அந்த கணதிலே நாம் நிற்கும் பொழுது மாணிக்க வாசகரின் திருவாசக பாடல் நம்மை அறியாமலேயே உடிக்கும். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் உண்மையுமாய் கோனாகி யான் எழுதென்று குறிக்காட்சி அவர்களை வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்து வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் முன்கை செய்யும் ஊர். சிறந்த ரகசியத்தை நாம் நன்றோடு அறிந்தமானால் நமது உடல் என்பது ஒரு திருக்கோயில், உள்ளம் என்பது சிற்சபை. பொதுவாக மலைகள் தான் ஆறுகளை பெற்றெடுக்கின்ற தாய். மலையில் சமவெளி பகுதிகளில் பெய்கின்ற மழை நீரானது கரை புரண்டு ஓடி காட்டாற்று வெள்ளமாக ஆறுகளை உருவாக்குகின்றது. அப்படிப்பட்ட ஆறுகள் எல்லாம் கடலை நோக்கி ஓடுகின்றன. அதுதான் இயற்கை. அதுபோல உலகத்தில் உள்ள சமயங்கள் எல்லாம், உலகத்தில் உள்ள ஆன்மாக்கள் எல்லாம் அருள்நிறைவன் ஒருவனை நோக்கி ஓடி வருகின்றன. இறைவன் ஒருவன், அவன் ஜோதி வடிவமாக இருக்கின்றான். இறைவன் ஒருவன், இறைவன் உயிர்கள் அவன் திருமேனி. சாதி சமயங்கள் எல்லாம் பாந்தர்களின் மதிமயக்கம். அப்படிப்பட்ட சிதம்பரத்திலே அடியார்கள் போற்றி பகல் புகழ்ந்த ஊர். அருமருந்தே, அம்பலத்து அரசே, சற்குரு மணியே, என் மனதிலே தோன்றும் ஆணவ மொழிகளை மிதித்து நசுத்து மாண்டோர் துண்ணும் இந்த மனதை அடக்கு. துரியன் தண்ணில் திருவடி தூக்கி என்னை காப்பாற்று. நீ அமருக நாதம், உன் சப்த பிரமம் உலகின் காரணம். ஓங்காரத்தால் நீ இந்த உலகத்தை படைத்தாய். ஞான கடலா இந்த இடைக்கோலம் வந்து தாங்கினாய். அதிலே எனது அச்சம், மடமை, பொய்மை எல்லாம் அழியட்டும் என்று அடிகளார் போற்றி புகழ்ந்தப்பட்ட இடம் சிதம்பரம். அந்த சிதம்பரத்திலே எல்லா சமயங்களும் ஒன்றுதான் என்று ஒழிக்கக்கூடிய ஒரு பாடல். பொங்குவள சமயவடும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாதே கடலை எங்கும் கண்ணாக காண்கின்ற கதையை அன்ப தங்க நிலவரைப்பி வயிற்றோட எல்லாம் தணிக்கின்ற வரிவே பூந்தளமே ஞான செங்குமுத வளர வருவதையே எல்லாம் செய்ய வல்ல கடவுளே தேவதேவை என்று போற்றி போடப்பட்ட பெருமைமிக்க அந்த சிதம்பரத்திற்கு அருகாமையில் உள்ள ஊர்தான் மருள் என்ற அழகிய கிராமம். அந்த கிராமத்திலேயே ராமையா பிள்ளை என்பவர் ஒரு வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு கருணை செல்வர், சிவனுக்கு மறவாத திருவருட் செல்வர்.
அவன் சிதம்பர நினைப்புடனேயே அந்த மருதூரில் வாழ்ந்து வந்தான். அவருக்கு பொன்னேரி சின்னம்மை என்பதை மனைவியாக வைத்தார். 5 பேரை இழந்து 5 மனைவியை இணைந்து 6வதாக பொன்னேரி சின்னம்மையை மணந்தார். அவன் நல்ல குணமணி, கற்பும் பொற்கும் அன்பும் அறநெறி நேயமும் கணவன் மேல் பற்றும் கருத்தில் கவனமும் கொண்ட மாதகுலத்தின் மங்கைய கிழகம். அப்படிப்பட்ட பொன்னேரி சின்னம்மையும் ராமையா பிள்ளையும் வாழ்வாங்கு வாழ்ந்து வந்தார்கள். இப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு இதய கனிகளாக 4 குழந்தைகள், பரசுராமன், சபாபதி மோகன் மற்றும் 2 ஆண் பிள்ளைகளும், சுந்தரம்பா, உண்ணாமலை 2 பெண் மக்களை ஈன்றெடுத்தார்கள். அப்போதுதான் ஒரு அதிசயம் இருந்தது. ஒரு நாள் நண்பகல் வேளையில் ராமையா பிள்ளை அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள். பொன்னேரி சின்னம்மை பற்றி வீட்டில் தனியாக இருந்தார். அப்பொழுது செல்விருந்தோம்பி வருவிருந்தோம்பி ஏங்கி காத்திருந்தார். அந்த நண்பகல் வேளையில் ஒரு படுத்த உருவம் தன் வீட்டின் முன்னே பரவன் உருவாய் நம் வீட்டின் முன்னே நிற்பதை கண்டார். கழுத்திலும் தலையிலும் அக்கமாடை, கையில யோக தண்டம், நாவிலே 5 எழுத்து, பரமன் உருவாக தன்னுடைய வீட்டில் வாக்கும் நிற்பதை கண்டால் பொன்னேரி சின்னம்மை. வந்தவரை வரவேற்று மலரடி கழுவி நான் மலர் தூவி நன்மனையில் இருத்தி, பெரியோய், பரமன் உருவாய் வந்த பெரியோய், நீ என் வீட்டிற்கு வந்தது, நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வந்தது நாங்கள் செய்த அருந்தவ பயன், எங்களுடைய ஏற்பிறப்பு என் மரபு உயர்ந்து விட்டன என்று கூறி, நான் விடுக்கும் இந்த அமுத வழிபாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி, அறுசுவை உணவு தலைவாக இளவரைக்கு காய்கறிகள் எல்லாம் பக்குவமாக பரிமாறி அறுசுவை உணர்ந்து விட்டார் பொன்னேரி சின்னம்மை. அந்த உணவு அருந்ததி மன மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட அந்த சிவயோகியா, உன்னுடைய பற்றும் வந்தவரை வரவேற்று வந்த முக வளர்ச்சியும் என் உள்ளத்திலே மகிழ்ச்சியை தூண்டிவிட்டன. அதற்கு கைமாறாக இந்த திருநூற்றை தருகிறேன், நீ பூசிக்கொள். கடவுளின் அதன் பயனாக கடவுளின் பிள்ளை உனக்கு ஒரு புறப்பான், உலகம் போட்டு வளமாய் வளவருவான் என்று கூறி மறைத்து விட்டார். அவளும் சிவசுந்தையுடன் நெற்றியிலே பூசிக்கொண்டும் தன் பாதி திருநூரை வாயிலே போட்டுக்கொண்டும் வந்ததை தன் கணவரிடம் சொல்லி வருகின்றார். அப்போதே அந்த பொன்னேரி சின்னம்மையின் வயிற்றில் அருட்சோதி புகுந்தது. 10 மாதம் கழித்தது. 1723ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் 21ஆம் நாள் 5/10 அக்டோபர் மாதம் 5/10 ஞாயிற்றுக்கிழமை வாழ வேளையில் ராமலிங்கம் என்ற குழந்தை இந்த பூமியை தொட்டது. அப்போது இருச்சாடி மரங்கள் எல்லாம் தலை சுற்றி ஓடின. சாத்திர குப்பைகளும் கோத்திர பைகளும் அகங்கருத்து முகந்திருக்கும் போலி ஆச்சாரங்களும் வரைந்தோடின. பாரத தேவி செங்கொடி ஏந்தி அந்த ராமலிங்க பிறப்பை வரவேற்றார். நிலமகள் அன்னையும் சுந்தர புன்னகை விட்டு வரவேற்றார். ராமலிங்கம் பிறப்பை எண்ணி தாயும் தந்தையும் தாயும் மகிழ்ந்தார்கள். சான்றோருக்கெல்லாம் மகிழ்ந்தார்கள். ஊரெல்லாம் கூடி திருவிழா கொண்டாடுகள். இன்று பொழுதே சான்றோன் என கேட்ட தந்தையும் தாயும் மகிழ்ந்து போனார்கள். அப்பொழுது ஒருவரோடு கிடைத்த அந்த குழந்தைக்கு இறைவன் அடிபோற்றி ராமலிங்கம் என்ற பெயரிட்டு சோதிடத்தை கணிப்பதற்காக சோதிடம் சென்றார். ராமலிங்கம் ஐயா பிறந்த நாளான ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் சித்திர நட்சத்திரம், துலா ராசி, மீன லக்கணம், குரு வீடாகிய மீன லக்கணம், 2வது வீடாகிய மேகம் செவ்வாய், 3வது வீடாகிய ரிஷபம் சுக்கிரன் வீடு, 4வது வீடாகிய புதன் அங்கே குரு இருக்கின்றார். 5வது வீடாகிய செவ்வாய்க்கு அங்காரகனாகிய செவ்வாயும் கேதுவும், 6வது வீட்டில் சிம்மராசியில் கிரகங்கள் இல்லை, 7வது வீட்டில் சூரியனும் சுக்கிரனின் அஸ்தங்கம். அப்பொழுதே அவருடைய ஜாதகத்தில் தெரிந்திருக்கிறது. 7வது கலத்திர ஸ்தானத்திலே சுக்கிரனும் சூரியனும் அஸ்தங்கம் அடைந்திருந்தால் அவருக்கு கலத்திரம் கிடைக்கவில்லை. 8வது ஸ்தானத்திலே துலா ராசியிலே புதனும் சந்திரனும். 9 கிரகங்கள் இல்லை, 10 கிரகங்கள் இல்லை, 11 மகர ராசியிலே ராகு பகவான், 12ஆம் ராசி கும்ப ராசியிலே கிரகங்கள் இல்லை. அப்பொழுது இந்த ஜோதிடத்தை கணித்து சொன்னார் ஜாதகர். இந்த ஜாதகத்துக்கு சொந்தக்காரன் சிரஞ்சீவி. அவன் உயிர் அழிவதே இல்லை, உலகம் போட்டு வெள்ளவாய் வாழ்வான், தைரியவான், தன்னல கருவாதவன், கழுத்தில் நாட்டம் இல்லாதவன் என்று கூறினார். அப்பொழுது 10வது வயதில் பரம்பொருள் ஒன்றின் மீது காதல் கொள்வான். 30வது வயதில் புறப்பட்ட நிலை அடைவான். 40வது ஞான உலகை பெறுவான். உலகெல்லாம் வள்ளலாய் வாழுவான்.
இவன் பொன்னுடன் எடுத்த புனிதவன் என்று அந்த ஜோதிடர் சொன்னான். 50 வயதில் பொன் உடலாகி பொழிவான் என்றான். வாத வைத்திய மந்திர யோகம் நூல் நுணுக்கம் எல்லாம் எய்த மாத்திரத்திலே நினைக்கக்கூடியவன். மொத்தத்தில் இவன் ஒரு கடவுளின் பிள்ளை என்று ஜோதிடர் கிடைத்துக் கொண்டார். இதை கேட்ட ஊர் மக்கள் கொண்டாடினார்கள். ஊரெல்லாம் கொண்டாடினார்கள். நல்ல மழை பெய்தது, ஊர் செழித்தது, மக்கள் உள்ளவெல்லாம் செழித்தது, மக்களின் உள்ளங்களில் ஒற்றுமையும் ஓங்கியது. இப்படிப்பட்ட அந்த ராமலிங்கம் அடிகளாரின் பிறப்பு இன்னும் நிறைய சொல்லுவேன். நேரம் பத்திரமையினால் நான் அதை சுருக்கிக் கொள்கிறேன். இப்படி ராமலிங்கம் அவர்களின் பிறப்பு என்னை மிகவும் கவர்ந்திருக்கிறது. அது தவிர அவர் ஏழைகளின் உடல் இரக்கம் என்பது என்னை மிகவும் கவர்ந்தது. அவர் கடவுளிடம் வேண்டுகிறார். என்னுடைய உற்றார் உறவினர்கள் அவர்கள் முகத்தில் இழைப்பை கண்டவர்களெல்லாம் நான் இழைத்தேன். செல்வர்கள், வறியவர்கள், ஆண், பெண் அனைவரும் பசியாலும் பிணியாலும் வாழ்வதைக் கண்டு வெம்பி விதிர்விதித்தேன். பிணப்பறை கேட்டு பெரிதும் கலங்கினேன். அழுகல் கேட்டு அழுது நடுங்கினேன். கொலை செய்வதை கண்டு கடல் போல் நொந்தேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய இமயம் உயம் துடிக்கின்ற பொழுது பிறர் துயரை காட்ட துடிக்கிறதோ என்று நான் வேதனைந்தேன் என்று சொல்கிறார். பள்ளிகள் பகர்வதை கூட பிறர் துயரை சொல்வதற்காக பகர்கிறதோ என்று கதறுகிறார். அரசாங்கர்கள் ஒருவருக்கு ஒருவர் வாழ் கொண்டு அறுப்பதை கண்டு வேதனை அடைந்தார். மங்கையை வடிக்க தப்பி மறைந்தார். மையலால் ஒரு துன்பத்தை கண்டு வேதனை அடைந்தார். தூங்குவதை கண்டு மிகவும் அஞ்சினார். சிவசிவா தூக்கத்தை தொலைப்பா என்று இறைவனிடம் வேண்டினார். கன்றுகள் கடலிட கலங்கினார். கல்வியில் பயிலும் போது சிறுவர்களை வாசலில் அடிப்பதைக் கண்டு வெம்பி வதிப்பினார். அஞ்சு நடப்பதற்கு அஞ்சினார். கைவீசி நடப்பதற்கு அஞ்சினார். கைமேல கை போட்டுக் கொண்டு நடந்தார். தன்னுடைய உடம்பை வெள்ளையாடையால் மறைத்துக் கொண்டார். பிறர் கோலம் வரை நான் பார்த்ததே இல்லை என்று சொன்னார். புலவு உண்பவரை கண்டு நான் எழும்பினேன் இழைத்தேன் என்று சொன்னார். படித்த குரலில் பேசுவதை கண்டு அஞ்சி நடுங்கினேன் என்று கூறுகிறார். பொருளை கண்டு இருளர நடுங்கினேன் என்று கூறுகிறார். கண் குடிப்பவரை கண்டு நான் கடலன் வந்தேன் என்று சொல்கிறார். இப்படி வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்கிறார். கால்போல் கால்வெட்டு கட்டில் இருக்க அஞ்சினேன் என்று சொல்கிறார். வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன். வீடுகள் தோறும் பிச்சை எடுத்து பசி அடங்காதவரை கண்டு நான் வேதனை அடைந்தேன். இதனால் நோயினால் துன்பப்படுவோரை கொண்டு நான் நைந்து கொண்டேன் என்று சொல்கிறார். இப்படி ஒரு அவருடைய இரக்கம், அந்த எல்லா உயிர்களின் உள்ள இரக்கம் யாருக்குமே வராத ஒரு இயல்பு குணம். அந்த மகானுக்கு அப்படிப்பட்ட இரக்கம் வந்தது பெரிய ஆச்சரியம். படிக்கும்போது நம்ம உள்ளத்திலேயே நமக்கு ஒரு நல்ல ஒரு அன்பு உண்டாகிறது. அதுபோல இயற்கையை நினைத்தெல்லாம் பாடிக்கிறார். கோடையிலே இலைப்பாற்றி கொண்டு வகையளித்த குளிர்ந்ததுவே தருநிலே நிலங்கடிந்த ஓடையிலே ஊடுகின்ற தீஞ்சுவை தண்ணீரிலே சுதந்த மணமலரே ஓடையிலே மேடையிலே வீட்டிற்கும் மெல்லிய பூங்காற்றே ஆடையிலே எடை கொண்ட மணவாளா என்று உருக்க பாடுகிறார் இயற்கையை பற்றி. அப்பா நான் வேண்டு தாய்களை மறந்தாலும் தன் பெற்ற தாய் பிள்ளையை மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் முற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் நற்றவத்தால் உள்ளிருந்து ஒரு நமச்சிவாயத்தை நான் வரவேன். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு ஆறுதல் பெற வேண்டும். நான் ஆவியிருக்கெல்லாம் அன்பு செய்திட வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்களும் எந்த நினைவு திருப்புகளை ஏந்துவிட வேண்டும். தப்பாக நான் எய்து செய்திடும் நீ தரித்திட வேண்டும் என்று அந்த இறைவனிடம் வேண்டுவது மிகவும் நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதுபோல நிறைய இருக்கு. தெய்வமணி மாலை எல்லாமே நிறைய இருக்கு. அதை இன்னொரு நாளில் சொல்லலாம். நேரம் கருதி இதை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் என்று கூறி, இறைவன் இறைவி 2 தத்துவங்களும் ஒன்றாகி தாயும் தந்தையுமாய் சக்தியும் சிவனுமாய் என் உள்ளத்தில் ஒளியாக நின்று உலகமெங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளே, எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக நிற்கும் ஆதி மூலவே அனைத்தையும் காக்கும் தேவதேவா, சிவனே கண்டே சாத்தா விநாயகா மாடா இருடா சூரியா இந்துவே சக்தியே வாடி காடி மாமகளே ஆனாய் பெண்ணாய் அழியாய் இருப்பவனே உள்ளதை அவமாய் வழங்கு இயற்கை தெய்வமே சத்தியமாய் விளங்கும் கடவுளே, உன்னிடத்தில் அவை ஒன்று அடைக்கலம் கேட்கின்றேன். இறைவா, மக்களை நோயிலிருந்து காப்பாய், 100 ஆண்டு வாழச் செய்வாய், அச்சத்தை கைத்திடுவாய், அமைதியை நாளும் தந்தருவாய். எனக்கென உடம்பை ஒன்றும் வேண்டாம், உன்துணை மட்டும் வேண்டும். வேண்டாம் அனைத்தை நீக்கி வேண்டியதை மட்டும் 60 நூறுடன் ஒளிமிக்க சுடரே கணங்களின் பூதங்களின் தலைவனே மக்களிட ரத்தனையும் கலந்துருவாய். வான்வெளியில் பல்கோடி கோடியாய் வளர்ந்திருக்கும் அண்டங்கள் யாவையும் படைத்தவனே இறைவனே, மக்களின் நெஞ்சுகளில் நிலையாக வாழ்ந்து நல்வாவை தந்தருள வேண்டும் வேண்டும் வேண்டும். கலையான கல்வி வேண்டும், குறையான வயது வேண்டும், கவடுவாரான நட்பு வேண்டும், கன்றான வளமை வேண்டும்,
சரியாக மன வேண்டும், அன்பகலாக மனை வேண்டும், தவறாக கொண்டாட வேண்டும், தானாக ஈட்டி வேண்டும், நோயாக நிதிய வேண்டும், ஒரு கோணாக கோடு வேண்டும், துன்பமில்லாத வாழ்வு என்று கேட்டு வேண்டும் வேண்டும், நோயே இல்லாத உடல் வேண்டும், கல்வி வேண்டும், தனம் வேண்டும், தானியம் வேண்டும், அழகு வேண்டும், புகழ் வேண்டும், அருமை வேண்டும், பெருமை வேண்டும், வழிதுறை வேண்டும், வாழ்வால் வெற்றி வேண்டும், தொகையரும் வரலாறும் உங்கள் எல்லோருக்கும் கிடைத்திட வேண்டும் என்று கேட்டு வாழ்வில் வராது வைக மலைவளம் சுழக்க மன்னன் கோர் முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ நான் மறை அறங்கள் ஓடுக நற்றவ வேண்மை மனித மேன்மையில் செய்வனி உலக உலகமெல்லாம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று கூறி முடிக்கின்றேன். வணக்கம். இந்த நண்பர் ஆறுமுகம் அவர்கள் இன்னும் எவ்வளவோ நேரங்கள் தெளிவாக பேசக்கூடிய நிலையில் உள்ளார். அது எங்கிருந்து வருகிறது அல்லது ஒரு கயரை எங்கோ வைத்துக் கொண்டு நூலை எடுத்தது போல அந்த திருவாயு மலர்களெல்லாம் நம்ம அழுது யோசிச்சு அப்படி இப்படின்னு இப்படியெல்லாம் பேசுறது எத்தனையோ பேருடைய பழக்கம். ஆனால் இது எங்கிருந்து வருது அப்படிங்கிறது சொல்ல முடியல. அவ்வளவு ஒரு தெளிவான ஒரு கருத்தை நம்ம வருங்காலத்தில் மற்ற தெய்வங்கள் அது இதுங்கிறத சொல்றதை காட்டிலும் அவருக்கு நான் சொல்ல வேண்டியது வள்ளல் பெருமானுடைய ஒரே ஒரு கருத்தை நீங்க தெளிவா பேசுனீங்கன்னா பெரிய உயர்ந்த ஒரு சொற்பொழிவாளரா நீங்க வருவீங்கிறத நான் இன்னைக்கு சொல்றேன். அந்த ஒரு நிலையை நீங்க வளர்த்துக்கணும். நல்ல அமைப்பாக இருந்தது. எங்களது இன்ஜினியர் அவர்களும் ஆறுமுகம் வார்த்தையை கொஞ்சம் செய்யும் எடுத்தார் என்பதை நான் உணர்கிறேன். அவ்வளவு தெளிவான வார்த்தை. அவர் எல்லோருக்கும் மேலாக பேசக்கூடிய அவர் இந்த டயத்துக்காக நேரத்துக்காக அழைத்துக் கொண்டார். அடுத்து நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மணி நேரம் கொடுக்க முடியாத ஒரு கட்டாயம் அந்த நிலையை நம்ம அமைச்சு இதே டைம் 3 நேரம் சாப்பாடு இருக்கிறதா நம்ம அந்த விழாவை நடத்தணும்னு சொல்லி எங்கிட்ட அந்த பேச்சாளர்களை உருவாக்கணும். அந்த பொய்மை இல்லாத வார்த்தை வரணும். பேச்சுன்னு ஒண்ணு புனைந்துரையின் பொய் புகழின்னு சொல்லி பெருமானே சொல்லியிருக்காரு. அழகுபடுத்துறதுக்காக பொய்களை சொல்லிடுறாங்க. அது பெருமானே வருத்தப்படுவார். அப்படி இல்லாம உண்மையான கருத்தை அழகான தெளிவா ஆறுமுகம் அவர்கள் இன்னும் தெளிவா வள்ளல் பெருமானுடைய வழியில போகும் பொழுது உயர்ந்த நிலைக்கு போவதற்கு ஒரு தனி நெறி அவருக்கு. அந்த தனி நெறியை யாராவது ஒரு விஜயராமன் இருக்கார், வள்ளல் மற்ற ஞானிகள் மற்ற யோகிகள் இவர்களை காட்டிலும் தனி நெறி என்னையா அப்படி என்ன பெருசு வள்ளல் பெருமாட்டை என்ன அறிஞ்சுக்கிறத புட்டு வைக்கிறதுக்குன்னா ஆட்கள் இருக்காங்க. அதுக்கு டயத்தை வச்சுக்கிறோம். அடுத்தபடியாக நமது ராஜமாணிக்கம் சோழவந்தான் அவர்கள் சில நேரம் உரையாற்றுவார்கள். அவர் ஆசிரியராக பணி செய்தவர், ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு மனிதர். அவர் 3 போன் வைத்திருக்கின்றார். 3 நாளாக அவரை தொடர்பு கொண்டு என்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. எப்படியோ மிஸ்காலில் பார்த்து கம்பத்திலிருந்து இங்கே வந்துங்க அவரை நம்ம வரவேற்று சில உரையை பேசுகிறார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அண்மையிலே அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை சொல்லிக் கொள்கின்றேன். வள்ளற்பெருமான் தன்னுடைய அருளிலே மனாதிகற்கரியா மதாதித வெளி, மனவாக்கரியா வரைப்பு, சித்தமும் வாக்கும் செல்லா பெருங்கலை என்று 3 இடங்களிலே சுட்டி காட்டுகின்றார். அது எது என்ற ஒரு சிந்தனை என்னுடைய மனதில் எழுந்தது. தற்செயலாக ஒரு திரைப்பட தலைப்பு பார்த்தேன். எடாள் என்று அந்த தலைப்பு கொடுத்திருக்காங்க. எடாள் என்ற ஒரு சொல்லு எங்க இருக்குதுன்னு தேடி பார்த்தேன். அது தென் மாவட்டங்களில் எடார் என்ற ஒரு சொல் இருக்கின்றது. சொல் வழக்கிலே அது பேச்சு வழக்கிலே எடாள் என்று தெரிந்து பேசுகின்றார்கள். அந்த எடாள் என்றால் வெளிநிலம் என்று அர்த்தம். வெளிநிலம். இந்த வெளிநிலம் என்பதற்கு பல்வேறு பொருள்கள் இருக்கின்றன. வெளி என்றால் வெட்ட வெளி, மயானம் என்ற ஒரு பொருள். நம்முடைய நிலத்திற்கு புறம்பாக இருக்கின்ற நிலம், நம்முடைய இடம் என்று நாம் உரிமை கொண்டாடுகின்ற இடத்திற்கு புறம்பாக இருக்கின்ற இடம் வெளிநிலம். நாம் ஒரு வட்டத்தை போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இது என்னுடைய இடம், நான், எனது
என்று சொல்லுகின்ற அந்த உடைமை பொருளிலே நாம் நம்முடைய வாழ்நாள் முழுவதையும் கடத்தி கொண்டிருக்கின்றோம். பாரதிதாசன் சொல்லுகின்றது போல தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடுன்னு சொல்வார். அது மாதிரி தான் 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 என்று இந்த தான் என்பதை பிடித்துக் கொண்டே நாம் ஆடிக்கொண்டே இருக்கின்றோம். வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? ரசமாக இருக்க வேண்டும். இந்த ரசம் என்பதற்கு குழம்பு என்பதற்கு சேர்கின்ற சேர்மான சங்கதிகள்ல ஒண்ணுதான். ஆனா தான் என்பது சேர்ந்தால் குழம்பாயிரும், தான் சேரவில்லை என்றால் அது ரசமாக இருக்கும். இந்த தான் என்பது என்னவென்றால் காய்கறி தூள்கள் நறுக்கி போட வேண்டும் அல்லவா, அதுக்கு பேரு தான். வாழைக்காய் தான், வெண்டைக்காய் தான், கத்தரிக்காய் தான் என்று சொல்வார்கள். இந்த தான் சேர்ந்தால் அது குழம்பு, சேராவிட்டால் ரசம். வாழ்க்கையில் அப்படித்தான். தான் சேராமல் இருந்தால் வாழ்க்கை ரசமாக இருக்கும், தான் சேர்ந்து விட்டால் குழம்பி விடும். அப்படி தான் சேராத பொழுது, தான் என்ற நிலை அற்றுப்பொழுது போகுது, எனது என்ற உடைமை பொருள் என்பது மாறிவிடும். அப்படி மாறுகின்ற பொழுது இந்த நிலமும் வெளிநிலமாகும். நான் நிலம் என்று சொல்வது மனம். இந்த மனம் என்பதை மனாதிகள் கரிய மதாதித வெளி என்று வள்ளற்பெருமான் சொல்லுகின்றார். சித்தமும் வாக்கும் செல்லா பெருங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த இரண்டு மனவாக்கரியா வரைப்பு என்று சொல்லுகின்றார். இந்த மூன்றும் சொல்லுவது அதைத்தான். இந்த அகோரிகள் என்ற ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. இந்த சிவ வழிபாட்டு முறையில அவர்கள் சொல்லுகின்ற முறையில மகா காலா என்ற ஒரு இறை அம்சத்தை சொல்கின்றார்கள். அதை எப்போது பார்க்கலாம்னா, ஒரு மனிதன் தன்னுடைய மரணத்தின் போது மட்டும்தான் பார்க்க முடியுமா. அதை பார்த்துட்டாங்கன்னா அவனுடைய மரணம் வந்துவிட்டதுன்னு சொல்றாங்க. அது மாதிரி நம்முடைய அந்த வெளி மனவாக்கரியா வரைப்பு, அதை நாம் எப்போது பார்க்க முடியும்? இந்த வாழ்க்கையில நாம் ஒருபோதும் காணவே முடியாது. மரணமில்லா பெருவாழ் என்ற நிலையை நாம் பெற வேண்டும். மரணம் அடைகின்ற நிலையில் பெறுகின்ற அந்த நிலையை நாம் மரண விழா பெருவாழ்வின் மூலம் அடைய முடியும். அந்த மரண விழா பெருவாழ்வு எப்பொழுது சித்திக்கும்? நமக்கு பற்றுகள் அனைத்தையும் நீக்கிவிட வேண்டும். பற்று என்பதை விட வேண்டும். பற்று பற்று என்றால் பற்றிக்கொண்டே நாம் இருக்க வேண்டியதுதான். ஒரு மனிதனுக்கு பிறந்த உடனே குழந்தை என்ற நிலையில் இருக்கின்ற பொழுது தாய் தந்தையர் என்ற பற்று, வளர்ந்த பின்பு உறவுகள், சகோதர சகோதரிகள், மாமா மைத்துனர் என்ற உறவுகள், மனைவி மக்கள் என்ற பற்றுகள் வளர்ந்து கொண்டே வருகிறது. அது ஒருபோதும் அதை விட்டு போகாது, எப்போது வேண்டாம். அப்புறம் தாத்தாவான பிறகு கொள்ளு பேரனை பார்க்கணும்னு ஆசை வந்தது. அதுக்கப்புறமா அது விடுதா? அப்போ எப்பொழுது நாம் நம்மை விட்டு, நம்முடைய பற்று என்பதை விட்டு நாம் தவிர்த்து நாம் வெளியே நிற்கின்றோமோ, அந்த வெளிநிலத்தில் நிற்கின்றோமோ, அப்போதுதான் இந்த மரண விழா பெருவாழ்வு சித்திக்கும். அந்த மரண விழா பெருவாழ்வு சித்திப்பதற்கு நாம் கைக்கொள்ள வேண்டிய வழி அது அருட்பெருஞ்சோதி தனிப்பெருந்தன்னை சொல்லிய அந்த மாபெரும் தத்துவம் உயிர் இறக்கம். உயிர் இறக்கம் என்பது என்றால் என்ன? அன்னதானம் போடுவதா? நான் அன்னதானம் போட 1000 பேருக்கு போட ஜனம் என்னிடம் உயிர் இறக்கம் இருக்கிறது என்று சொல்லிக் கொள்ள முடியாது. நான் செய்கிறேன் என்ற போதே அங்கே அந்த கருணை என்ற ஒன்று சென்று விடுகிறது. நான் செய்கின்றேன் என்றபோது அந்த காரியம் நம்முடைய காரியம் என்பது அது ஒரு வியாபாரம், வணிகம். அந்த நிலை இல்லாது இந்த செயலை செய்வதற்கு என்னை ஒரு கருவியாக அந்த ஆண்டவர் படைத்திருக்கிறார். என்னுடைய பையிலே உள்ள பணம் என்னுடைய பணம் அல்ல என்ற நிலை அந்த நிலையை நாம் இருக்க வேண்டும். உண்ணும் போது உன்னுடைய பசிக்கு மேலாக ஒரு அரிசியையாவது நீ சாப்பிட்டேனா அதுவே திருத்து தான். நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய பணம், அதை நான் சாப்பிட்றேன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு எதுவோ அதை மட்டுமே நாம் உண்ண வேண்டும். ஏனென்றால் மீதமான ஒரு உணவு இன்னொரு மனிதனுக்கு உணவாக செல்லும். நாமே அதை விட்டு உள்ள தள்ளிட்டோம்னா அது அமுதம் அல்ல, மலமாகிவிடும். எப்போதுமே நாம் நடுவில் தான் இருக்கிறான். நன்மைக்கு தீமைக்கு நடுவில் தான் இருக்கிறான். பிறப்புக்கு இறப்புக்கு நடுவில் தான் இருக்கிறான். அது மாதிரி அமுதத்திற்கும் மலத்திற்கும் நடுவில் தான் நாம் இருக்கிறான். உள்ள போற வரைக்கும் அமுதம், உள்ளே சேர்ந்து வெளியில வந்ததுன்னா அது மலம். அது இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னா அந்த உயிருக்கு அது அமுதமாகிறது. மீண்டும் அதையே நாம் எடுத்து அமுதமாக கொடுக்கிறோம். எனவே நாம் நடுவிலே இருக்க வேண்டும். எதுவாக நன்மைக்கு தீமைக்கு, நன்மையை நாம செய்கிறோம் நினைக்கக்கூடாது, தீமையை நாம செய்கிறோம் நினைக்கக்கூடாது. எதையுமே நாம செய்வதாக நினைப்பாது.
நம்முடைய கடமை உயிரிழக்கம். பிற உயிரிழத்து நம்மால் இயன்ற அளவு அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நாம் கைகொண்டோமானால் அந்த வெளிநிலத்திலே நாம் இருப்போம். மரணமில்லா பெருவாழ்வு என்பது சித்திக்கும். அப்படி இல்லாமல் ஆயிரம் சாதனைகள் செய்வதால் வராது. எனவே வள்ளல் பெருமான் கூறிய அந்த வழியிலே நாம் மரணமில்லா பெருவாழ்வு வாழ இந்த வெளிநிலத்தில் இருக்க வேண்டும் என்று கூறி, இந்த வெளிநிலத்திலே நின்று கொண்டிருந்த என்னை ஐயா அழைப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. அவர் இங்கே உள்ளே அலுவலகத்திற்குள்ளே அழைத்து விட்டார். எனவே நான் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்களிடம் பரிமாறிக்கொண்டிருக்கின்றேன். இங்கே சொல்வதற்காகத்தான் நான் என்று சொல்கிறேன். கேட்பதும் அருட்பெரும் ஜோதியே, சொல்வதும் அருட்பெரும் ஜோதியே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அவருக்கு நன்றி கூறுவோம். தனக்கு என்று வாழாதே, உனக்கு கொடுத்தவனை மறவாதே, உனக்கு கொடுத்தவனை மறவாதே, பிறருக்கும் கொடுத்து வாழ்ந்திடு, பேரின்ப வாழ்வை பெற்றிடு. மனித பிறவியே உயர்ந்தது, மதித்து வாழ்வதை சிறந்தது ஒரு பாடல். அந்த பாடல் மாதிரி ஒருத்தருக்கு கொடுக்காம எப்படி சிறக்க முடியும்? ஒரு மணி நேரம் இருக்கு, எரிய போட்டு எத்தனை பேருன்னு சொல்லி அழகா கஷ்டமில்லாம அந்த ஒரு நிலையை அழகாக பேசினார். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைங்கிறதுக்கு தனிப்பெருங்கருணைங்கிறதுக்கு பெரிய ஆற்றல், பெரிய சான்றிதழ் சொல்லியிருக்கார். இத்தனை 1 கோடி மக்கள் இருக்க சொக்கலியம் அவர்கள் அவர் கூப்பிடுங்க, சொக்கலிங்க ஆனா போகக்கூடாது, மேல பசி கொடுக்காமல் சிறக்க முடியாது. வாழ்க்கையில தனக்கு வாழக்கூடாது. நான் யாருடைய வாழ்க்கையும் யாருக்கும் துன்பம் இல்லாம யாருடைய தயவை வாழணும்னு சொல்லப்பேன். இப்ப நீ யார் தயவுல வந்து பிற தயவுல வாழணும். ஆகவே நம்ம அத்தனை செயல்களுக்கும் மதிப்பு கொடுத்து நம்ம அது கூட வாழணுமே. மற்றபடி தனக்கு இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப அழகா சொன்னார். அடுத்தபடியாக ஹலோ நாகசாமி அவர்கள், ஐயா நாகசாமி ஐயா அவர்கள் சிற்றுரையாளர் உட்காந்து பேச எல்லா உயிர்களும் பின்பற்றுவாங்க. சொல்லாதது ஓசமெல்லாம் அதெல்லாம் கூட நான் சொன்னதுக்கு எனக்கு தெரியல. அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு சொல்லியிருக்காரு. வள்ளல் பெருமான் எல்லாருக்கும் அதை சொன்னார். அவ்வளவுதான். எல்லா உயிர்களையும் கூட்டு வாங்க அப்படின்னு சொல்றது கூட எனக்கு தகுதி கிடையாது. வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரோ அதை அப்படியே நான் உங்களுக்கு பாடுபட்டேன். அவ்வளவுதான். அது கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை சொல்ல முடியும். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கின்ற எல்லா பெரியவர்களையும் வணங்கி உங்கள் அனைவருக்கும் மதுரை மாவட்ட சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாகவும் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற பெரியவர் ஐயா பெரியவர் சொல்லணும். ஏன்னா அறிவுறுத்தல் கூட நம்ம சொல்றதுக்கு நமக்கு வயசு கிடையாது. பெரியவர் அவர் நீண்ட காலம் வாழ்ந்து நீண்ட ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று அவர் பிரகாச வள்ளல் பெருமானுடைய திருவள்ளுவர் வாழ அடிகளை வணங்கி வேண்டப்படுகிறேன். ஏனென்றால் வள்ளல் பெருமான் நமக்கு என்ன நடத்த வைக்கிறாரோ அதத்தை நம்ம நடத்த முடியும், அதத்தை நம்ம செய்ய முடியும். நம்மால் ஆவது ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டாரு அவரு. இப்ப நம்மளால என்ன ஆக முடியும்? நம்மளால ஒன்றுமே ஆக முடியும், ஒரு குடும்பம் கூட அசைக்க முடியாது.
நாம இயங்கிக் கொண்டு இருக்கின்றோம். அவங்க நமக்கு வல்லபெருமானுக்கு முன்னாடி உள்ளவங்களும் சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர், ஞானசம்பந்தர் எல்லாருமே சொன்னாங்க, ஒழுக்கத்தை பற்றி தான் சொன்னாங்க. ஆரம்பமே ஒழுக்கம் தான். சன்மார்க்கம்ங்கிறது ஒழுக்கம் தான் முதல்ல. ஏன் அறிவுப்பட்டது உங்களுக்கு வேறு மாதிரி படலாம். என்னுடைய அறிவுப்பட்டதை நான் பேச முடியும். என்னுடைய அறிவுப்பட்டது என்ன அப்படின்னா, சன்மார்க்கத்தை அடையிறதுக்கு வள்ளல் பெருமான் ரூட் சொல்றாரு, என்னென்ன வழின்னு சொல்றாரு. அந்த வழி எல்லாருக்கும் தெரிய முடியாது. எத்தனை பாடல்களை படிச்சா கூட தெரியாது. என்னடா அப்படி சொன்னா நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் சரி, நீ வரப்போறவங்களாம் சரி, இருக்கிறவங்களாம் சரி, ஆனா ஒன்னே ஒன்று சொல்றாரு, எல்லாரும் சன்மார்க்கத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது மிக தெளிவா சொல்றாரு. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்டத்துல இருக்கோம், ஒவ்வொரு படியில இருக்கணும்னு தான் அர்த்தம். நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. என் கூட சிந்தனைக்கு அப்படிதான். மிருகங்கள் கூட, பறவைகள் கூட, புழு பூச்சிகள் கூட சன்மார்க்கத்தை அடைய முடியும், அடையும். ஆனா அது காலமாகும், நீண்ட காலமாகலாம். வெவ்வேறு பிறவிகளை பிறந்து நாம மனித பிறவிகளை அடைஞ்சிருக்கோம். இந்த மனித பிறவிகளை அடையிறதுக்கு பல்வேறு எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் பிறவிகள் பிறந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு அந்த அறிவு கிடையாது, அந்த ஞாபக சக்தியும் கிடையாது, அந்த ஒழுக்கமும் நம்மகிட்ட இல்லை. இல்லை நேற்றுக்கு நடந்தது என்ன சாப்பிட்டோம், நேற்று நடந்தது என்ன சாப்பிட்டோம், முதல் என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிற கூட நம்ம நினைவு நிற்க மாட்டேங்குது. அப்படி சன்மார்க்கத்தை அடையிறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. ஆனா அவர் அடைய முடியும், இந்த பிறவிலேயே நீ அடைய முடியும் அப்படின்னு மிக தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் சொல்றாரு. ஆனா நமக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கு. நம்மளால ஒழுக்கமா பேசக்கூட முடியல, உண்மையா இருக்க முடியல, நேர்மையா இருக்க முடியல, பெரியவங்களை மதிக்க தெரியல. இப்ப எப்படி நம்ம ஈஸியா நம்ம சன்மார்க்கத்தை அடைய முடியுங்கிறது தான் என்னுடைய கேள்வியே. படாது என்றால் ஒன்று பேசினோம். அப்ப முதலாக நம்ம என்ன எடுக்க வேண்டியது, ஒழுக்க வலுப்பெல்லாம் ஒழுக்க உயிருக்கு மோகப்படுன்னு வள்ளுவர் சொல்லிட்டாரு. அதைத்தான் ஐயாவும் சொன்னாங்க. அது நெறினா சன்மார்க்கம் பெருநெறிங்கிறாரு. அது சாதாரண நெறினா சன்மார்க்கம் பெருநெறிங்கிறாரு. இப்போ நான் சன்மார்க்கத்துக்கு வந்துட்டோம் வந்திருக்கோம் உள்ளுக்குள்ள வந்திருக்கோங்கிறத அவர் தான் ஏற்றுக்கணும். நானே சொல்றதுக்கு எனக்கு தடை கிடையாது. நானே சன்மார்க்கத்துக்கு வந்திருக்கேன். நான் எனக்கே புரியல, எனக்கே தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியல. அவங்க பூட்டியாரு நாயினும் கடையின்னு நம்மளாதான் சொல்றாரு. அவரை சொல்லல, நம்ம தான் நாயினும் கடை. சொந்தங்கள்லாம் ஓடணும், எல்லாத்தையும் எடுத்து பேசணும், எல்லாமே தவறு, எல்லாமே குப்பை. நம்ம குப்பையத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறது இனியே தான் சொல்லியிருக்கேன். நான் உங்களை சொல்ல பேசுறது மன்னிக்கணும். அப்படி யாரும் நினைச்சிடாதீங்க. அவங்கவுங்க என்ன நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவருக்கு தான் தெரியும். அதனால எனக்கு சித்தரிக்கப்பட்டது என்னன்னா, வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்த அந்த பாடல்கள் மட்டுமில்ல, உரைநடை பகுதிகளில் எல்லாமே சொல்றாரு. ஒழுக்கம் நன்றார், ஒழுக்க நிலைமைதான் சொல்றாரு. ஒழுக்கத்தை அடிப்படை. ஒழுக்கமா இல்லைன்னா ஒழுங்கே செய்ய முடியாது. ஒழுக்கமா இல்லைன்னா நம்ம மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்படி ஏன் அறிவிப்பட்டது கர்ம ஒழுக்கம், ஆத்ம ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், எல்லா ஒழுக்கமும் நாம முதல்ல கடைபிடிக்கணும். அந்த முயற்சியாக இருக்கணும். அந்த முயற்சியில கூட இல்லாம இருந்துக்கிட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சும்மா மனிதனா பிறந்தோம் அப்படியே செத்து போனோங்கிற கதையை தான் சேர்க்கணும். ஒழுக்கமா இல்லைன்னா அடுத்த கதை அதுதானே. அவர் சொல்றாரு, வாயினால செய்த குற்றம்ன்றாரு, பேசுறதுனால வர குற்றத்துல என்ன பிறப்பீங்கன்றாரு, என்ன பிறவி ஒழுங்குன்றாரு. மனதால் நினைக்கக்கூடியதே குற்றம், தப்பா நினைச்சமா குற்றம்ன்றாரு. அப்ப செயலுக்கு எவ்வளவு மோசமா இருக்கும், தப்பா செய்யும் போது எவ்வளவு பெரிய குற்றமெல்லாம் வந்திருக்கும். அப்ப அந்த குற்றத்துக்கு என்னென்ன பிறவி வரப்போமோ அதுவே ஒரு பெரிய பயமா இருக்கு. என்னுடைய நண்பர் சொல்வாரு, அவருடைய சிறந்த திருமணம் ஆகலாம், ஆசிரியர் ரிட்டையர்டானவரு, எனக்கு மரணத்தை பத்தி நினைச்சாதாங்க ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா சாமி என்ன சொல்வாரு, மரணம் பூஜ்யம்னு சொல்லுவாரு. மரணத்தை பத்தி நீ கவலைப்படாதேன்னு சொல்லுவாரு. ஆனா இங்க முடியலையே, நீ ஏகப்பட்ட தப்பு பண்ணிக்கிட்டு ஏகப்பட்ட பேச்சு செயல் அவ்வளவுமே தப்பா இருக்கு. இப்படி எப்படி பயப்படாம இருக்க முடியும்?
பயப்படாம இருக்க முடியும்? ஆகையினால நாம் அனைவருமே நான் உங்களை விரும்பி நானும் என்னையே கேட்டுக்கிறது, நாம் ஒழுக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதால நான் வேற எதுவுமே எதுவுமே நம்ம பெருமான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாருமே தெரியும், சன்மார்க்கத்தை அடையிறதுக்கு 28 பாடல்ல சொல்றாரு. நீங்க இறைவன் அந்த ஜோதியில அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கிறதாக கருதின்னு சொல்றாரு. பாருங்க, அது இருக்கிறதாக கருதிங்கிறாரு. அப்ப அவர் எப்படி இருப்பாரு, என்ன பண்றாரு அப்படின்னா வேதங்களும் ஆகமங்களும் அவங்களுக்கு கூட தெரியலைன்றாரு. அப்ப நம்ம சித்தருக்கு எப்படி படும்? அதனால அவர் என்ன சொல்றாரு, 28 பாடல்கள்ல இறைவன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கிறதாக கருதி நினைத்து வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுல நம்ம அதுக்குள்ள அந்த அர்த்தம் தெரியறதுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதை நான் சொன்னேன், அவங்க நீங்க உங்களுடைய அறிவுக்கு எட்டுனது வரைக்கும் உங்களோட அறிவு சிறந்தவங்க யாரை தோணுதோ அவங்ககிட்ட கேட்டு விசாரித்து சத்து விசாரம் பண்ண சொல்றாரு. அது எவ்வளவு பேர் பண்றோம் எவ்வளவு பேர் பண்ண முடியல அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. எனக்கு அந்த அறிவுலாம் எனக்கு கிடையாது. ஆக விளம்பரம் சொன்ன அந்த உரைநடை பகுதி எல்லார் வீட்லையும் இருக்கணும். அது ரொம்ப மிக முக்கியம். சன்மார்க்கம்னு சொல்லிட்டு அந்த உரைநடை பகுதி கூட இல்லாம திருவருப்பா இல்லாம நம்ம சன்மார்க்கம் சொல்றதுக்கு எந்த விதமான லாயக்கும் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா அதாவது நீங்க போங்க சர்ச்சுக்கு போனீங்கன்னா இங்க இருந்து போகும்போது புத்தகத்தை கூப்பிட்டு போவாங்க. அது எல்லாருமே உங்களுக்கு தெரியும். பைபிள் இல்லாம யாரும் சர்ச்சுக்குள்ள போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க? அவர் வாசிப்பாரு, இத்தனை அதிகாரத்தில் 7 இந்த பக்கத்தை பாரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம அப்படி இல்லை. உரைநடை பகுதியை நிறைய பேர் இல்லை, திருவருப்பா கிடையாது. அப்படி எப்படி நம்ம சன்மார்க்கத்தை அடைய முடியும்? நம்ம 4 பேருக்கு என்னத்தை நல்லது சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. முதல்ல அதை தெளிவா படிக்கணும், படிச்சு அதுக்குள்ள நடக்கணும், அதுக்கு முயற்சி பண்ணணும். பொருளா நிறைய போயிடணும் வேணும். நம்ம சொன்ன மாதிரி முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க முதல்ல புலா சாப்பிடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது ஃபர்ஸ்ட். 2வது நம்மளை சார்ந்தவர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் இவங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டாங்க அவங்க வீட்டுக்கு நீங்க போகலாம், வேண்டாம்னு சொல்லல. பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. நீங்க அப்படி இருந்தாக்கே அது ஒரு வெள்ளமா நீங்க இருந்தாக்கே அவருக்கு என்னடா காரணம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க மாறுவாங்க. அப்ப நீங்க ஒரு 4 பேராவது நம்ம வீட்டுல உள்ளவங்களாவது நீங்க புலா சாப்பிடாம தடுக்கணும். அது நம்மளுடைய கடமை. சார் எல்லாரும் பேச வேண்டியிருக்காங்க. என்னுடைய உரையை சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். ஒன்னே ஒண்ணுதான், நீங்க தயவு செஞ்சு ஒழுக்கத்தில் இருக்க பாருங்க. என்னையும் ஒழுக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வேண்டுங்க. நீங்கள் ஒழுக்கத்தில் இருக்கணும்னு நான் ஆண்டவர்கிட்ட வேண்டேன். அதுதான் உண்மை. நன்றி.